என்னடா என்ற சொல்ல தூண்டும் வார்த்தை மோன. கேமரா வேறு கரெக்டாக இருக்கான்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூலி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த கூலி படத்தோட ரிவ்யூலாம் கிடையாது. மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய் திஸ் மச் ஹேட் ஃபார் கூலி. அது வந்து எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்கள் எல்லாருக்கும் தோணுதான்னு தெரியல. இந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிவ்யூஸ் தான் சொல்கிறேன், மொத்தமாக சொல்ல. என்னமோ இந்த படத்தை வந்து வேணும்னே ஒரு மாதிரி ரொம்ப மட்டத்தரணும் அப்படின்னு பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதே பேர் ரொம்பவே ஒஸ்டான ஒரு விஷயம்லாம் சொல்லியிருந்தானுங்க. லைக் லோகேஷ் கனகராஜன் திருப்பி பேங்க் வேலைக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி ஓவராக பண்ணுற மாதிரி தோணுச்சு. இது டூ மச், இது டூ மச். பட் ஆனால் ஒரு விஷயம், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்கன்னா கண்டிப்பாக கடுப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டேவே நைட் ஷோ தான் பார்த்தேன். இதே மாதிரி தான் விக்ரமும் பார்த்தேன். ஓகே, ரெண்டுமே சிங்காது, அதனால ஓகே இந்த படமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போனேன். லியோ படத்துக்கு நடந்த மாதிரி தான் இந்த படத்துக்கும் நடந்துச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது நிறைய விஷயம் நம்ம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. நிறைய லூப் ஹோல் இருந்தது படத்தில். நாகார்ஜுனாவோட அப்பா இது நாகார்ஜுனாவா சைமனோட அப்பாவை கொண்டது வந்து தேவா தான். ஆனா அமீர் கானுக்கு தெரியும் இவர் யாருன்னு, அந்த சைமனுக்கு தெரியாது. அவனுக்கே தெரியாது. அது எப்படி அவருக்கு தெரியாம? பாதிக்கப்பட்டவனே நீதான், உனக்கே எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய இருக்கு இந்த மாதிரி. அப்புறம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்னே தெரியல. எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்? நானும் வெயிட் பண்றேன். ஒரு மாதிரி ப்ரூட்டலா ஏதாவது கொல்லுவாங்களா, ரொம்ப வயலன்ஸ் எதுனா காட்டுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. மெயினாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, அந்த சைமனோட பையனுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அது வில்லனோட ஒய்ஃப் அப்படின்னு தெரிஞ்சிடும். தப்பிச்சுட்டே நினைக்காத, ஏமாந்துட்டே நினைச்சுக்கோ. மலையாள ஆக்டரோட ஒய்ஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே இவங்க தான் அவங்க பையனை கொன்னான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சைமன் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுவார் போல், அதுக்காக அந்த சீன்லையாவது கொடூரமாக கொலை பண்ணுவாங்க போல் அப்படின்னு நினச்சேன். அதுவுமே டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் ஆனால் அது டக்குன்னு எதுவும் நடக்கலை. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் எதுக்குன்னு இப்போ வரைக்கும் புரியல. எதுக்குடா பக்கெட்டில் தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி அது தெரியல. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட் நாளே என்னாச்சுன்னா, நான் வந்து ரிவ்யூலாம் பார்க்க வேணாம் அப்படின்னு இருந்தேன். ஏன்னா விக்ரம்க்கு ரிவ்யூ பார்க்கும்போது ஸ்பாய்லர் வந்துடும். ஸ்பாய்லர் லைட்டாக வந்துருச்சு, நிறையவே வந்துச்சு. அந்த மாதிரி சரி ஓகே இதுக்கு ரிவ்யூ பார்த்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஆனால் ஒரு சில ரிவ்யூஸ்லாம் வந்து இங்கே 9 மணி ஷோனா முன்னாடியே வந்துருச்சு ரிவ்யூ. படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை தாண்டி ஒரு மாதிரி ஹேட் பரப்புற மாதிரி இருக்கோ, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஓகேடா அப்படின்றது. ஏன்னா அந்த 150 rupees நான் செலவு பண்ணி போனேன், அது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி படத்தில் வந்து உபேந்திரா அவர்லாம் வந்து இனிமேல் நல்ல இடத்துல யூஸ் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நான் எதில் ஒரு நினச்சேன்னா, ஸ்ருதிஹாசனை காப்பாற்றுறதுக்கு வந்திருந்தாருன்னா இனிமேல் கொஞ்சம் நல்லா ஸ்கோப் இருந்திருக்கும். 30 வருஷமாக வந்து அவர் விசிலுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஒன்று. லாஸ்ட்டாக அமீர் கான் எதுக்காக இவர் வந்தார்? சைமன் சொல்லுவான், எனக்கு கொண்டனா எனக்காக ஒருத்தர் வருவான்டா, அவன் வந்து உன்னை விடமாட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா வந்துட்டு தலைவரே பீடி இருக்கா அப்படின்னு கேட்பான். பீடி இருக்கா? நிறைய பேர் சொல்றாங்க எல்சன் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் அந்த கண்ணாடியை வச்சு 2 ஸ்டேட்டை அலற விட்டான்டான்னு சொல்றாங்க. ஃபார் மீ ஜெயிலரை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எதுக்காக சொல்றேன், ஃபர்ஸ்ட் ரஜினியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப வயசான மாதிரி தெரியாம ராவா நல்லா இருந்தது அது பார்க்க. அந்த ஜெயிலர்ல வந்து ரொம்ப வயசான மாதிரி தெரியும், அதனால எனக்கு அதுல லுக் அவ்வளோ எனக்கு பிடிக்கல. 2வது ஃபைட் சீனு. 16 வயசு நினைக்கிறேன். நேற்று வந்து 20 வயசு பையன் மாதிரி சும்மா ப்ரூஸ்லி மாதிரி எகிரி அடிக்கிறாரு. ஃபார் மீ ஜெயிலரை விட இதில் ரொம்பவே ஃபைட் சீன் நல்லா இருந்தது. ஜெயிலர்லேயும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அதை விட இதில் பெட்டராக தெரிஞ்சது தான். ஸோ ஓவராலாக எனக்கு ஓகேடா அப்படின்னு தான் தோணுச்சு. அதே மாதிரி இன்னொரு என்னன்னா ஃப்ளாஷ்பேக் சீனு. நம்ம வந்து இந்த லியோவில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனை டிசப்பாயின்மெண்ட்டை பண்ணார்ல, பட் ஆனால் இதில் வந்து ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்பலாம் மொக்க கிடையாது, ரொம்பலாம் ஒஸ்ட்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் போய் ஜாலியாக பார்க்கலாம், அவள் தான். ப்ரோ அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீ அஜித் ஃபேன்ஸ் இப்போ பின்னாடி இருக்குது என் கூட இருக்குது, நான் விஜய் ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அஜித் ஃபேன்ஸ்ல இருந்து விஜய் இப்போ வந்து விஜய் படம் கோட் வந்துச்சுல, அதோட பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.